ரொம்ப நல்ல நல்ல விஷயங்கள்லாம் பேசினாரு. யார் எங்களோட கொள்கை எதிரி, யார் எங்களோட அரசியல் எதிரிங்கிறத தளபதி தெளிவா சொல்லியிருக்காரு. ஒவ்வொருத்தரோட பேரை குறிப்பிட்டு சொல்லணும்னு அவசியமே இல்லை. அது இல்லாம நிறைய அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க. நிறைய சமூக ஊடகங்கள்லாம் ஒரு சிலரே மறுபடியும் போஸ்ட் போட்டு எங்களை தேவையில்லாம தரக்குறைவா பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எங்க தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கு நான் ஒரே ஒரு வேண்டுகோள் எடுக்கிறேன். யாரோட போஸ்ட்டுக்கு கீழேயும் போய் யாரும் நீங்க கமெண்ட் எல்லாம் பண்ணாதீங்க. நீங்க கமெண்ட் பண்ணதான் அவங்களுக்கு அதுல வருமானம் வருதுன்னு தான் அவங்க போஸ்டே போடுறாங்க. அதனால நீங்க கேள்வி கேட்கணும்னா உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து உங்களோட கேள்வியை நீங்க போஸ்டா பதிவு பண்ணி கேளுங்க. யாரும் அவங்களோட கமெண்ட்ல போய் பதிவு பண்ணாதீங்க, கமெண்டா பதிவு பண்ணாதீங்க. அதனாலதான் அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த விஷயத்த பண்றாங்க. அப்புறம் தமிழக வெற்றி கழகம் எங்க கட்சிக்கான ஒரே ஒரு கட்சி இல்ல, ஓகேங்களா? திமுகவோட தொண்டர்களுக்கும் சரி, அதிமுக தொண்டர்களுக்கும் சரி, பிஜேபியோட தொண்டர்களுக்கும் சரி, எல்லா தொண்டர்களுக்கும் நல்லது பண்றதுக்கு ஒரே கட்சி எங்களோட தமிழக வெற்றி கழகம். எல்லா அடிப்படையான மக்களுக்கும் எங்க தளபதி நல்லது மட்டும்தான் பண்ணுவாரு. 100% நல்லது மட்டும்தான் பண்ணுவாரு. 2026 கண்டிப்பா தளபதி அவர்கள் தான் ஆட்சி பீடத்தில் அமர்வாரு. நன்றி.